ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் காமெடியா எதுனா பார்க்கலாமேன்னு பார்த்தா, அட நம்ம தாவேக்கா எம்எல்ஏஸும் மினிஸ்டரும் பண்ற காமெடிகள்லாம் கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாம் என்னங்க காமெடி, நீங்க இதை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன்ல கொண்டு போறாங்க. அவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டிவிகே எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ். கீர்த்தனா மேம் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், அவங்க வந்து நேற்று ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எங்க கிட்ட வந்து முதலீடு பண்ணுங்க, நாங்க வந்து நல்ல பிசினஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டுட்டு, ரீல்ஸ் மாதிரி எல்லாம் இல்ல, ரீல்ஸ் போட்டுட்டான். இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம போன ஆட்சியில எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்கிறாங்களா இந்த அம்மா. இதை பார்க்கும்போது எவ்வளவு காமெடியா இருந்ததுன்னா, நடிகர் எல்லாம் அப்படின்னு நடப்பாங்கன்னா, சென்னைக்கு மிக மிக அருகில், காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில், இங்க இருந்து ஒரு 2 அடி எடுத்து வச்சா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், அங்க இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சா நம்ம ஏர்போர்ட் வந்துருங்க, பின்னாடியே காலேஜ், முன்னாடியே ஸ்கூலு, சைட்ல சுடுகாடு, இந்த சைட்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எல்லாமே நம்மள சுத்தி வருங்க. இங்க ஒரே ஒரு பிளாட் மட்டும் வாங்குங்க, ஒரு பிளாட் வாங்கினா இன்னொரு பிளாட் ஃப்ரீ அப்படின்னு அதே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து பேசிருக்காங்க கீர்த்தனா. இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இது என்ன ஆட்சியில இருக்கிற மினிஸ்டர் பேசுறதா, இல்ல சினிமால இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்ல நடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம திருச்சி திருவெரும்பூர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜயான்னு எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து ஒரு பெத்த காமெடி பண்ணிருக்கிறாரு. என்னன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால குப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, குப்பையெல்லாம் ஒரு இடத்துல, இப்ப நம்ம சென்னையில வந்து கொடுங்கையூர், அந்த திடீர் நகர், மணலி, மாத்தூர் அந்த சைடெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குப்பையை வந்து பயங்கரமா கொட்டி வச்சுப்பாங்க. லைக் வேலைச்சேரி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொட்டி வச்சுப்பாங்க இல்லையா, அது டன்னு கணக்கு, அது வருஷ கணக்குல அங்கதான் கொட்டி வைப்பாங்க. அங்கதான் கொட்டி 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 ரீசைக்கிள் மாதிரி அதெல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி திருச்சியில ஒரு இடத்துல வந்து அப்படி இருக்கு. சோ இந்த எம்எல்ஏ கிட்ட போயிட்டு அவரு ஆய்வு பண்ண போயிருக்காரு போல, எதுக்கு போனாலும் நமக்கு தெரியாது. அப்படி போயிட்டு கேட்கும்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவா ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சொன்ன ஐடியால அப்படி என்ன சொல்றதுன்னா, இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க எல்லாம் என்னங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எம்எல்ஏ பயங்கரமா ஒரு ஐடியா சொல்லிருக்காங்க. இந்த குப்பை இருக்கு இல்லைங்களா, டன் கணக்குல குப்பை, அதை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த பாறை குவாரி மாதிரி ஒரு இடம் இருக்கு போல, அங்க வந்து 1000, 1600, 1300 அடி பள்ளம் இருக்குங்களா, அந்த இப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே அந்த பள்ளத்துல கொட்டி மூடிடுமா. இதனால வந்து அங்க இருக்கிற கால்நடைகளுக்கும் எந்த பாதிப்பும் வராதா, மனித உயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராதா, நிலத்தடி நீருக்கும் எந்த பாதிப்பும் வராதா. இந்த மாதிரி ஒரு அவ்வளோ அபூர்வமான ஒரு ஐடியா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க தாவேல்கா எம்எல்ஏ அவர்கள். நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் இந்த ஏடிஎம்கே பீரியட்ல செல்லூர் ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவரே தூக்கி சாப்பிடுற மாதிரி இவரு நம்ம தாவேக்கா எம்எல்ஏ ஒண்ணுக்கு ஒண்ணும் சலிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து ஆய்வு பண்ண போயிருக்கிறாரு. ஒரு கடைக்கு போயிட்டு அந்த அண்ணன்கிட்ட, கடை வச்சிருக்கிற அந்த அண்ணன்கிட்ட முறுக்கு பாக்கெட்டு, லட்டு பாக்கெட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த முறுக்கு பாக்கெட்டை காமிச்சு கேட்கிறாரு, இது எப்ப மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, 15ஆம் தேதி பண்ணிருக்காங்கன்றீங்க. அப்ப அந்த 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம், எதை வச்சு நீங்க சொல்றீங்க, இந்த டேட்ல தான் பண்ணிருப்பாங்களா? ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அது எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட், எவ்வளவு 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அங்க போயிட்டு கோயில் சம்பந்தமான எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவாகுது, கோயில் நிர்வாகம் எல்லாம் கரெக்டா இருக்கா, இதுக்கு மேல என்ன குடமுழுக்கெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எவ்வளவு மேட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொட்டி கடைக்கு போயிட்டு இந்த அப்பளம் பாக்கெட் எப்ப மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இந்த முறுக்கு பாக்கெட் எப்ப மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இது இந்த டேட்ல தான் மேனுஃபேக்சர் ஆச்சா, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நாங்க நம்புறது, என்ன ஒரு அறிவுபூர்வமான கேள்விகள் இதெல்லாம். டிவிகே போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனா அல்லது தமிழன் விஜய் பார்த்திபனா என்னன்னு தெரியல. தமிழன் படம் பார்த்துட்டு தமிழன் வந்து சேர்த்துக்கிட்டாரு. அவர்கிட்ட நேற்று ஒரு பயணி வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து, சார் நாங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கோம், 2-3 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கோம், பஸ்ஸே வரல சார், எங்க சார் என்னாச்சு சார்னா, அவரு சொல்ற பதில கேட்டீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுங்க, அசந்து போயிடுங்க. அந்த மாதிரி அவரு அவ்வளோ அறிவா பேசினாரு. தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டோன்னு அவர் சொல்றாரு, அந்த பயணி வந்து சொல்றாரு, நீங்க நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல சார், பஸ் வரல சார், அதுக்கு எதனா சொல்லுங்க சார், ரொம்ப நேரமா நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம் சார். தம்பி நீங்க சாப்பிட்டீங்கல்ல, நீங்க வயிறார சாப்பிட்டீங்களா, வயிறு முட்டை சாப்பிட்டீங்கல்ல, நான் இன்னும் சாப்பிடல தம்பி. சார் அது அவர் பணம் கொடுத்து சாப்பிட்டு வந்திருப்பாரு, இல்ல வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்திருக்க போறாரு. அவர் அதே கேட்டாரு, நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடலையான்னு சொல்லிட்டாரு சார் கேட்டாரு.
மணிக்கணக்குல நாங்க நின்னுட்டு இருக்கோமே, இன்னும் பஸ் வரலையா, அது என்ன சார் பிரச்சனை, என்ன ஏதுன்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க, அதுவும் எங்களுக்கு பிரச்சனை என்ன, பஸ் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டா என்ன சார் எப்படி சொல்றீங்க. அடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள், அவர் ஒரு பேட்டி கொடுக்கும் போது அவர் சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்ல சுற்றுச்சூழல் அமைச்சரான்றது பாவம் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரஸ் மீட் அப்லாம் வச்சாங்கன்னா ஏன் வந்து நம்ம சிஎம் வந்து குடுன்னு ஓடி போயிடுறாருன்றதுக்காக இதோ ஒரு சாட்சி. இவங்க எல்லாம் எப்படி உளறிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் நம்ம சிஎம் சார் எல்லாம் ஓட்டம் அந்த மாதிரி ஓட்டம். நேத்து டெல்லிக்கு போயிட்டு வரும்போது அவரு அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வராரு. அங்க தமிழ் பத்திரிகையாளர்களும் இருக்காங்க, மத்த பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. அவங்க கூப்பிடுறாங்க, சார் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போங்க சார், பேட்டி கொடுத்துட்டு போங்க சார். எத்தான் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி குடு ஓடி போயிட்டு கார்ல உட்காந்துக்கிட்டாரு நம்ம சிஎம். கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல ஒரு மீட்டிங் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டரா இருந்தவர் வந்து சிஎம் உட்கார வச்சுட்டீங்க நீங்க. அவருக்கு வந்து எழுதி கொடுத்து அது வந்து மக்கப் பண்ணிட்டு வந்து அதுதான் அவரால் பேச முடியுமே தவிர்த்து இந்த பிரஸ் மீட்டிங் எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம விஜய் சாருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா, இப்ப என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்றது வந்து அவருக்கு வந்து தெரியாது. சோ வந்து இவங்க இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பாங்க, நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம், நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் இதை பத்தி எல்லாம் ஒண்ணு எழுதி தரல, சோ நம்ம பேசினா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அதனாலதான் அவர் வந்து ஸ்பீடா ஓடி போனாருன்றது வந்து தெரியும், நமக்கு தெரியும். சோ அவரை விட்டுருங்க. அப்புறம் மது விலக்கு துறை அமைச்சர் விக்னேஷ் சார், அவரும் வந்து இந்த பாட்டிலுக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சிஎம் சார் வந்து பிரச்சாரத்தின் போது அவரு சாங் எல்லாம் உண்மையாவே நான் ரொம்ப அடிக்டேன். நானே வந்து விஜய் சாரோட ஃபேன் தான், படத்துல பாலிடிக்ஸ்ல கிடையாது. நம்ம இந்த திமுக கவர்மெண்ட் வந்து குடிகாரர் மது பிரியர்கள் கிட்ட இருந்து வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அதை பத்தி இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சிஎம் சார் வந்து அப்படி சொன்னாரு. இப்ப என்னடா 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய்லாம் வந்து ஒரு சரக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க உங்க ஆட்சியில அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னாரு பாருங்க பதில். இப்ப மது பிரியர்கள் வந்து ஒயின் ஷாப்லயோ டாஸ்மாக்லயோ போயிட்டு குடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பாட்டில வந்து திரும்ப கொடுத்தாங்கன்னா அந்த 10 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்றாங்களாம் அந்த கடை ஊழியர்கள். அதனாலதான் வந்து நாங்க வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறோம், மத்தபடி எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கொள்ளாடிக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது. தலை சுத்துற மாதிரி பதில் சொல்றாரு. ஸ்ரீநாத் அமைச்சர், இப்ப இவர் வந்து நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க போல தளபதி விஜய் அவர்கள். மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட வந்து அப்படி கேக்குறாங்க, சார் கச்சத்தீவை மீட்கிறத பத்தி எதனா ஸ்டெப் எடுத்தீங்களா, என்ன ஏது இப்ப எந்த நிலைமையில இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னா. அவர் பக்கத்துல இன்னொருத்தர் அவர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கறது வந்து திரு ஸ்ரீநாத் அவர்கள் கிட்ட, பதில் சொல்றது வந்து இவரு தலை நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பொறுமையாரு நான் பேசுறேன். கவுண்டமணி சார் ஒரு படத்துல வந்து யாசகம் கேட்க வரவங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து, அதாவது கவுண்டமணியோட மிஸ்ஸஸ் நினைக்கிறேன், அவங்க வந்து அதெல்லாம் இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சார் வந்து என்ட்ரி ஆவாரு. வெளியே வந்துட்டு என்ன சொன்னா அவ உங்ககிட்ட அப்படின்னு, சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்றது, இந்த வீட்டோட ஓனர் நான் சொல்றேன் சாப்பாடு இல்ல போடா. அந்த மாதிரி ஸ்ரீநாத் சார் வந்து நீ என்ன சொல்ற, நான் சொல்றேன், என்ன கேள்வி கேளுங்க சார், இந்த கச்சத்தீவை மீட்கிறது பத்தி என்ன சார், எந்த நிலையில இருக்கு, என்ன சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கு, என்ன எதனா நடவடிக்கை எடுக்கிறீங்களா, என்ன எதுன்னு அதை பத்தி எல்லாம் இப்ப பேசுறதுக்கு இல்ல, நோ கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கிறாரு. இந்த ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல், நிறைய இந்த காமெடி என்டர்டைன்மெண்ட் எல்லாம் அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம டிவிகே எம்எல்ஸ், டிவிகே மினிஸ்டர்ஸ் இவங்களோட பேட்டியை பாருங்க, கண்டிப்பா சொல்றேன் 100% சிரிப்பு உறுதி.